ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. வாங்க எபிசோட் 3க்குள்ளே போகலாம். காதல் எபிசோட் 3. ப்ரீவியஸ் எபிசோடில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெமின் வந்து அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. இது தெரியாத ஜங்குக் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு, என் பையனை உன் கூட அனுப்ப மாட்டேன், என் பையனை நீ பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்து அப்புறம் அவங்க அப்பா ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டாரு. சமாதானம் ஆக்கினது அவங்க ஜிமினோட அம்மா. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜெமின் இங்கே கிடையாது, ஜெமின் வந்து நாங்கள் தாய்லாண்டுக்கு அனுப்பிட்டோம், கொஞ்சமாக தான் அவன் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், இங்கே இருக்கிறப்ப யார் கூடயும் பேசலை, ரூமை விட்டே வெளியில் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நாங்கள் என் பையனை வந்து வெளிநாட்டில் அங்கே அனுப்பிட்டோம், தாய்லாண்டுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு கேட்டுட்டு வர்றாரு. இதுதான் ப்ரீவியஸ் எபிசோடு. இப்போ எபிசோட் 3 காதல். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாய்லாண்டுக்கு போன ஜிமினோட கதை எப்படின்னு கேட்டால், அவர் இங்கேருந்து அந்த கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனி என்ன கம்பெனினா ஹோம் டெக்கரேஷன். ஸோ அந்த மாதிரி இதுதான். இவர் கம்பெனிக்குள்ளே கார்டை இது பண்ணி அக்சஸ் பண்ணி, அந்த கார்டு அக்சஸ் ஆனவுடனே கம்பெனிக்குள்ளே நுழைவாங்க இல்லையா, அது மாதிரி தான் போயிட்டார். போனதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா கம்பெனி மாதிரி இல்லை. ஆளாளுக்கு அங்கங்கே உட்காந்து பேசுகிறது பண்ணுறது, யாருமே அவங்கவுங்க சீட்லேயே இல்லை. ஜிம்மி நினைக்கிறாரு, நம்ம என்ன கம்பெனி மாறி வந்துட்டோமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்கிற நேம் போர்டில் பார்க்குறாரு. அந்த நேம் போர்டில் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்புறம் ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க, ஒருவேளை கம்பெனி லாஸில் விடுமோ, சும்மா ஏதோ ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ ஷோல்டரில் ஒரு கை வந்து விழுகுது. என்னடா அதுன்னு பயந்து போய் பின்னாடி தெரியும் பார்த்தா யாருன்னா தவான். தவான் அவர் தான் தவான் தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ தவான் பார்த்துட்டு கேட்குறாரு, நீ என்ன கம்பெனிக்கு புதுசா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு ஜிம்மி. ஓ, நீங்கள் தான் அங்கே எஸ்கேலேருந்து வந்த பையனா, பார்க்க நல்லா தான் இருக்கீங்க, சிங்கிளாக கம்மிட்டடா அப்படின்னு கேட்டான். உடனே தவான் ஷோல்டரில் ஒரு கை வந்து விழுது. அது யாருன்னு கேட்டால் நியூ. அப்போ நியூ கேட்குறாரு, ஏன் சிங்கிளாக இருந்தால் நீ என்ன பண்ண போகிற, கமிட்டடாக இருந்தால் என்ன பண்ண போகிற, ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி தவானை சொன்னோடனே, இவன் ஒருத்தன் யாரு கூடயும் பேச விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி, சரி நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ ஜெமீல் போய் ஒருத்தட்டை கேட்குறாங்க, என் சீட்டு எது, அந்த 2 பேர் யார் அப்படின்னு கேட்டோடனே, அந்த 2 பேர் தான், 2 பேரில் தவான் அவர் பேர். அவர் வந்து இந்த கம்பெனியை எடுத்து நடத்துகிறவர். அவரோட அண்ணன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் அண்ணன் ஃபேமிலியோட வெக்கேஷனுக்கு போயிருக்காரு, ஒரு 3 மந்த் வெக்கேஷனுக்கு போயிருக்காரு. அந்த டைமில் இவர் இந்த கம்பெனியை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஓகே. அப்போ பின்னாடி இருந்தவர் ஆன் ஸ்க்ரீன் பேரு, ஆஃப் ஸ்க்ரீனில் பேராக இருந்தாலும் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனியில் உள்ளவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி, நீங்கள் பார்த்ததே இல்லையா வீடியோவை அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நான் பார்க்கல. சரி இப்போ பார்க்குறியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா, இல்லை முதல்ல ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஜிம். அப்போ உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, சரி நான் உன்னோட லைன் ஐடியை கொடு, சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் வந்து என்னோடய அந்த ஐடியை ஃபுல்லாக அனுப்பி விட்றேன், நீ அதை வந்து செக் பண்ணி பாரு இவங்க 2 பேரும் பண்ணுறத அப்படின்ற மாதிரி சும்மா காமெடியாக கொஞ்சம் ஜாலியாக பேசுது அந்த பொண்ணு. சரி என்னோடய சீட் எது அப்படிங்கிறோடனே அந்த இருக்குது அப்படின்னு இங்கே வந்து போய் உட்காந்தாச்சு, பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் நியூ வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் வந்து ப்ராஜெக்டில் இருக்கிற டீம் எல்லோரும் மீட்டிங் வர சொல்கிறாரு, கிளம்பி வாங்க, மீட்டிங் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நிறுத்தி, என்ன சார் தவானுக்கு நீங்கள் பிஏவா அப்படின்னு கேட்டோடனே நியூ சொல்கிறார், என் நேரம் எதுவும் வேலை இல்லை, கொஞ்சம் நேரம் வருவோம், வந்து உன்னை பார்த்துக்குருவோன்னு பார்த்தா இவன் எனக்கு பிஏ வேலை கொடுத்துக்கிட்டான், அவனை அங்கே போய் பாரு இங்கே போய் பாருன்னு, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ரூம்குள்ளே போக, அப்போ அந்த பொண்ணு கேட்குது, சார் வாசல் இந்த பக்கம் அப்படின்னு. நோ 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 நான் இங்கே தான் போவேன் அப்படின்னு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போன கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே போய் மீட்டிங்கில் போய் உட்காடுறாங்க. மீட்டிங்கில் அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி எப்படி இருந்துச்சுன்னா, எதுவுமே இல்லாமல் சும்மா அங்கங்கே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் மீட்டிங்னு வந்தோடனே எல்லாரும் மூஞ்சியுமே ரொம்ப சீரியஸாகிடுது.
அதை விட தவான் மூஞ்சி ரொம்ப சீரியஸாக இருக்குது. அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் அந்த ப்ராஜெக்டை பற்றின எல்லா இதுவும் பேசி பண்ணி எல்லாம் பண்ணி முடித்த உடனே சரி ஓகே மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தவான் முடித்த கொஞ்ச நேரத்தில் ஆள் எல்லோரும் ஓடியே போயிட்டாங்க. என்னன்னு கேட்டால் பிரேக் டைம் அப்படின்னு. ஜிமின் வந்து போகலை, உட்காந்தே தான் இருக்காரு. அப்போ தவான் கேட்குறாரு, ஏன் நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்டோடனே, நீங்கள் ஃபார்முலாவாக பேசுங்க, சும்மா நீங்கள் வாங்க வேண்டாம், ஜிமின்னே கூப்பிடுங்க. ஓகே ஜிமின் நீ போகலையா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நான் போகலை, நான் போய் என்னோடய சீட்டில் போய் உட்காடுறேன் அப்படின்னோடனே, இல்லை நான் வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நீங்கள் ஆக்டிவே இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே, இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன், அதோட அப்படியே இங்கே கம்பெனிக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ தவான் கேட்குறேன், உங்கள் ஃபேமிலி வெல்த்தி ஃபேமிலின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், ஏன்னா அண்ணா என்கிட்ட எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. ஸோ உங்களுக்கு எது தேவைனாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கள், நான் இங்கே உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன், இங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் கேட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கிளம்பி போயிடுறாரு. போய் வந்து சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. சீட்டில் போய் உட்காந்தோடனே அவங்க ஸ்நாக்ஸுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆளை விட்டு ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்குற மாதிரி ஒரு பிளானில் இருப்பாங்க. அப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கப்ப ஜிமின்கிட்ட வந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே, அந்த நேரம் பார்த்து தவான் வெளியில் வந்து எல்லாரும் ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டிங்களா இல்லைன்னா ஆர்டர் பண்ண போகிறீங்களா அப்படின்னோடனே, ஏன் பாஸ் நீங்கள் வாங்கி தர போகிறீங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குது. சேச்சே நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா, நான்லாம் அப்படிலாம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வா, நியூக்கு வேணும்னா அவங்ககிட்ட கேட்டுக்க அப்படின்னு அந்த மாதிரி முடிஞ்சது. என்னது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் அவருக்கு வாங்கணுமா அப்படின்னோடனே, இந்த எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஸ்நாக்ஸை யார் பில் பே பண்ண போகிறான்னா அது ஜிமின் அப்படின்னு தவான் சொல்கிறார். உடனே ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா, நானா என்கிட்டலாம் காசு இல்லை, உங்ககிட்ட இப்போ பேக்கெட்டில் மணி இல்லைனாலும் அக்கௌண்ட்டில் இருக்கும்ல, ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு, எல்லாம் ஓகே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவர் போன உடனே ஜிமின் என்னது இது என்ன வந்த அன்னைக்கே நம்ம கையில் இருக்கிற காசை கொடுங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருப்பார். இப்படி தான் கம்பெனி போகுது. ஒரு 2-3 நாளில் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருக்குமே நல்லா ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டாரு ஜிமின். இந்த ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2-3 டேஸில் அங்கே இருந்துக்கிட்டே இந்த கம்பெனியை பற்றின எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக தாய்லாந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. இறங்குனவருக்கு ஒரு வீடு ரெண்ட்டுக்கு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்க, அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அவரோட ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை, உடனே கம்பெனிக்கு கிளம்புறாரு. கம்பெனியில் போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அங்கேருந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, வேண்டாம் நீ இப்போ போகாத, இப்போ போய் நீ அவனை பார்க்க போகாத, கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் ஆகு, அவனை போய் பார்த்த உடனே இப்போ தான் 2-3 நாள் அவன் நல்லா இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன், வேண்டாம்ப்பா இன்னும் 2 நாள் போகட்டும், போனதுக்கப்புறம் போய் பாரு அப்படின்னா, இல்லைம்மா நான் நாளைக்கு கூட போகிறேன், அதுக்காக என்னால் 2-3 டேஸ் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு அவரோட அம்மாட்ட, அதாவது ஜங்குக்கோட அம்மாட்ட பேசிடுறாரு. பேசி முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்ற இதெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் தெரியலை, அது போக போக கதையில் தான் தெரியும். இது என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நாளே கிளம்பி ஓடிடுறாரு கம்பெனிக்கு. ஜிமின் வர்றதுக்கு முன்னாடியே இவர் போயிடுறாரு. இவர் போய் எப்படின்னா தவானோட சீட்டில் போய் உட்காந்துக்கிறார். அதாவது அந்த ஆஃபீஸ் இது இருக்கும் இல்லையா, சிஇஓ போஸ்டிங் உள்ள அந்த இது ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ரூம், அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிறாரு. இது ஏற்கனவே ஆல்ரெடி வந்து அவர் அங்கேருந்தே எஸ்கேலேருந்தே பேசியிருக்காரு ஜங்கு, இந்த மாதிரின்ற டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காரு. நான் பெரிய லென்த்தான டீட்டெயிலெலாம் கொடுக்கல, அதனால் நீங்கள் வாங்க அங்கே இருங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தவானும் பேசியிருப்பார் போல். அதனால் எல்லா ஸ்டாஃபும் வர்றதுக்கு முன்னாடியே ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, போய் அந்த சீட் அவரோட இடத்துல போய் இருந்துக்கிறாரு, அதாவது தவானோட பிளேஸில் போய் இருந்துக்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் எல்லா ஸ்டாஃபும் வர்றாங்க. அப்போ ஜிமினும் அங்கேருந்து வர்றாரு. வந்தவரும் நார்மலாக எல்லாருக்குமே சிரித்து பேசி எல்லாம் பண்ணிவிட்டு சீட்டில் உட்காரு. இதெல்லாம் எப்படின்னா, ரூமுக்கு அந்த சைட்லேருந்து ஒரு சின்ன கண்ணாடி வழியாக ஜிமின் என்ன பண்ணுறாரு, யார் யார் கூட பேசுகிறா அப்படின்ற எல்லாரையும் இப்படி கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, இவரை நான் லவ் பண்ணுறப்ப இருந்த சிரிப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சிரிப்பு போயிடுச்சு, இப்போ மறுபடியும் இதே மாதிரி சிரிக்கிறான், என்ன பார்த்தானா அவன் சிரிப்பானா அப்படிங்கிற அந்த சந்தேகம் அவருக்கு வருது. கொஞ்ச நேரத்தில் தவானும் வந்துடுறாரு, நியூ வரலை. தவான் வந்தோடனே உள்ளே போய் யார்கிட்ட எதுவுமே பேசலை, எல்லாருமே எதிர்த்து நிற்கிறாங்க, பட் எதையும் கண்டுக்கல. சும்மா லைட்டாக ஒரு ஸ்மைலை மட்டும் கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு ரூமுக்கு போயிடுறாரு.
போனோடனே அப்போ ஜங்குக் சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி எஸ்கேல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சரின்னு. இதே டெக்கரேஷன் பிஸ்னஸ் தானே அங்கே பார்க்குறாரு. அதாவது ஆளின்னா ஒரு குறிப்பிட்ட இது மாதிரி எடுத்து பண்ணுறது தானே அவங்க இது. அந்த மாதிரி சொன்ன உடனே நாங்களும் அதை தான் இங்கே இது பண்ணுறோம். நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க? ஆனால் எனக்கு ஃபோனில் பேசுகிறப்ப எந்த டீட்டெயிலும் கரெக்டாக கொடுக்கல, நீங்கள் இப்போ கொடுங்கன்னொடனே அப்போ சொல்கிறாரு, நானும் ஜெபினும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் எங்களுக்குள்ளே வந்து சரியான இது இல்லை. நான் தான் அவனை டார்ச்சர் பண்ணிட்டேன். அதனால் அவன் ரொம்ப உடஞ்சி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. எதனால் உடஞ்சி போனார்? அதான் நம்ம தவானிக்கு எல்லாத்துக்குள்ளேயும் மூக்க விட்றது தானே. எதனால் உடஞ்சி போனார் அப்படின்னு கேட்டோடனே அது பர்சனல் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு பரவாயில்ல, நீட்டாக விளைவிக்கிறாரு தவான். முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் தவான், ஓகே நீங்கள் இங்கே இருந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு, அதாவது உங்கள் அண்ணாக்கிட்டையும் பேசிட்டேன், அடுத்து உங்கள்கிட்டையும் பேச சொல்லி தவான்கிட்ட பேச சொல்லி உங்கள் பிரதரும் சொல்லிட்டாரு, உங்கள் பிரதரையும் ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அவர் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன விஷயமா இது பண்ணுறீங்க எனக்கு தெரியணும்ல, சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு நான் இந்த கம்பெனியை எடுத்து நடத்துகிறேன், எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, நான் அப்படிலாம் உங்கள் கம்பெனியை டவுன் ஆக விட மாட்டேன் அப்படின்னோடனே அப்போ தவான் கேட்குறாரு, நீங்கள் இப்போ போய் ஜிமினை மீட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஜிமினோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிவிட்டு போனால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டோடனே ஜங்குக் சொல்கிறாரு, அப்படிலாம் அவன் போகிற டைப் கிடையாது. ஒரு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவன் அதை விட்டு மூவ் ஆக மாட்டான். அதில் அவன் சக்ஸஸ் ஆகணும்னு, அதுவும் ஒரு ஜாப்பை பொறுத்த வரைக்கும். அவன் ஒரு யூடியூபர், நல்ல யூடியூப் எடுத்து பண்ணி செஞ்சுட்டு இருந்தான். என்னால் தான் அதுவும் கெட்டு போச்சு, என்னால் எல்லாமே போயிடுச்சு, அவன் லைஃபையே இழந்துட்ட மாதிரி இருக்கான். அதை நான் மறுபடியும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் என் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, இல்லை என்னை விட்டு விலகி வேற ஒரு பர்சன் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பானாலும் சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான முயற்சியை நான் கஷ்டப்படுவேன், அதை செய்கிறதுக்கு நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறார். சரி ஓகே, எத்தனை நாள் எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க, உங்கள் அண்ணா வர 3 month ஆகும், ஆல்ரெடி இப்போ 1 week போயிருச்சு உங்கள் அண்ணா போய், நீங்கள் இந்த கம்பெனியை 1 week பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு இன்னையிலேருந்து 1 month டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு. எனக்கு வந்து பிஏவா ஜெமீன் வேணும் அப்படின்னு கேட்டோடனே, அது எப்படி அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா 2 பேரும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளே இன்னமும் ஒரு மாதிரியானது தானே வரும். அதாவது ஒருத்தர் நேருக்கு நேர் பார்க்க முடியாது. இப்போ தள்ளி இருந்தால் கூட அப்பப்போ மீட் பண்ணுறது கூட நல்லாயிருக்கும், நீங்கள் யோசிங்க அப்படின்னு தவான் சொன்னோன்னே, இல்லை எனக்கு ஜெமீன் தான் பிஏவா வேணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜங்குக். சரி ஓகே, உங்களோட டெசிஷனுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், பட் கம்பெனியில் எந்த லாஸும் வந்துடக்கூடாது. உங்கள் 2 பேர்த்தோட பிரச்சனையில் எங்கள் அண்ணாவோட கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறாதீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் நம்பி ஒரு கம்பெனியை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே கம்பெனியை நம்பி கொடுத்துட்டு போகிறாரு தவான். ஸோ தவானோட கேரக்டர் இதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் இவங்க 2 பேர் எந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்குறாங்க, ஜங்குக்கை பார்த்தோன்னே ஜிமின் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, இவங்க 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா, என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நீ வரும் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.